வயல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் பாண்டிக்கு கிளம்பிட்டேங்க. அந்த நேரம் பார்த்து எங்க சித்தப்பா வீட்ல, "கனகாம்பரம் செடியில பூ இருக்குதும்மா, வந்து பறிச்சு எடுத்துட்டு போம்மான்னு" சொல்லியிருந்தாங்க. எனக்கு சொல்லவே வேணாங்க. எனக்கு கனகாம்பரம் பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் அவசர அவசரமா போய் அத பறிச்சு எடுத்துட்டு வந்து கட்டிட்டு இருக்கிறேங்க. இத நான் கட்டி வச்சுட்டு போம்போது, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கேட்குவாங்க, "அக்கா நீங்க வச்சுட்டு வர பூலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்குதுக்கா. எங்களுக்கும் பறிச்சு எடுத்துட்டு வந்து தாங்கக்கான்னு" சொல்லி கேட்பாங்க. அதுவே ஒரு சிலர், "எப்படி தான் இந்த பூவெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்களோ? வாசனையே இல்ல. இத போய் நீங்க வச்சுக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த பூவெல்லாம் புடிக்கவே புடிக்காதுக்கா. ஆனா உங்கள பார்த்தா அப்படியே கிராமத்தாளுன்னு தனியா காமிச்சு குடுக்கும்க்கா. நீங்க என்னதான் சிட்டில இருந்தாலும், நீங்க கிராமத்தாளுன்னு தனியா தெரியுவீங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றத சொல்லட்டுங்க. நாம எங்க போனாலும் நம்மளுக்கு புடிச்ச மாதிரி தானங்க வாழ முடியும். அவங்களுக்காகலாம் நம்மள மாத்திக்க முடியாது இல்லைங்களா? எனக்கு கனகாம்பரம் பூனா ரொம்ப பிடிக்கும். நீங்களே சொல்லுங்க. அந்த கனகாம்பரம் பூ கூட மல்லிகை பூவையும் சேர்த்து வைக்கும்போது, ஒரு விசேஷத்துக்கோ, இல்ல திருவிழா சீசனுக்கோ வச்சு பாருங்களேன். அவ்ளோ அழகா இருக்குங்க. இதோட அருமலாம் அவங்களுக்கு எங்க தெரிய போது? கனகாம்பரம் பூ உங்களுக்கும் பிடிக்கும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் கனகாம்பரம் பூ எவ்ளோ பேருக்கு பிடிக்கும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ. பாய்.